ஹலோ வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி கூலி சீரீஸில் எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். இது டே 3. இதே மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 14 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ போட போகிறோம். இதுக்கு முன்னாடியே 2 வீடியோ போட்டுட்டோம். அந்த 2 வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். இந்த 2 வீடியோ போட்ட பிளேலிஸ்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, மேலே ஐபாக்ஸ்லேயும் இருக்குது. மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே பெட்டராக புரியும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நான் என்ன வீடியோ போடலாம் நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன்னா, எல்சியூவில் கூலி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோ தான் நான் போடலான்னு நினச்சேன். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு சிக்கல் இருக்குது. ஏன்னா இது பார்த்திங்கன்னா நிறையா ஃபேன் தியரிஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபேன் தியரியில் ஒரு பெஸ்ட்டு ஃபேன் தியரியை பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் என்னென்னலாம் எல்சி எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்குமே ஈஸியாக புரியும். அப்படிங்கிறதுனால நான் இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, இந்த வீடியோவில் இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபேன் தியரி, இது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேன் தியரி வந்து நான் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி அந்த கூலியில் இந்த கதை இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூலியோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ப்ராபபிள், அதாவது இதுதான்ப்பா கதையாக இருக்குது கூலியோடது அப்படிங்கிற மாதிரி அடித்து சொல்கிற மாதிரி ஒரு கதை நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த கதையை நான் இன்றைக்கி வந்து சொல்லிடுறேன். நாளைக்கு அதில் எப்படி எல்சியூ கனெக்ட் ஆகலாம் அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ வித்தவுட் எனி டிலே இன்றைக்கான வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல இந்த படத்தில் கதை எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா பார்த்தீங்கன்னா, ராஜசேகர் அண்ட் பிரீத்தி ஃபேமிலி கிட்ட இருந்தால் இந்த கதை ஆரம்பிக்கும். வேறு யாரும் இல்லை, சத்யராஜ் சார் அண்டு ஸ்ருதிஹாசன் மேம் இவங்ககிட்ட இருந்தால் வந்து இந்த கதையை ஆரம்பிக்க போகுது. ஸோ அவங்க ஃபேமிலியை காமிச்சது இந்த கதை பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நகர்ற மாதிரி காட்ட போகிறாங்க அட் த ஸ்டார்ட். ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த கதை பார்த்திங்கன்னா அவங்கள பேஸ் பண்ணி அவங்க ஃபேமிலி எப்படிலாம் சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிச்சு ஆரம்பிக்க போகிறாங்க. ஒரு கட்டத்தில் சத்யராஜ் சார் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு இன்வென்ஷன் பண்ணுறாரு. அதாவது அந்த இன்வென்ஷன் என்னவாக இருக்கும்னா, ஒன் ஆஃப் தி பாப்புலர் கொரியன் சீரீஸ்லேருந்து இது கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இன்னுமே நம்ம மக்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இறந்து போனவங்களோட அந்த பாடி ஆர்கன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்போயே வந்து செயலிழக்காமல் போயிருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷனை கொடுத்து அதில் சம்வாட் ஒரு ஃபீல்டை நம்ம அனுப்புறது மூலமாக அவங்களோட பாடி ஆர்கன்ஸை ஒரு 1 or 2 days நம்ம பார்த்திங்கன்னா அலைவாக வச்சுக்க முடியும். ஸோ இதுக்கு பேர் தான் பார்த்திங்கன்னா, இதுக்கு ப்ராசஸ் பேராக தெரில, அது மேபி டீட்டெயில்டாக படத்தில் காமிக்கலாம். பட் இன்னுமே ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு இறந்து போன ஒரு பிணத்தை பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு இல்லை ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா உயிர் கொண்டு வர வைக்கிறது. அப்படின்னா அதனால் பேச முடியாது, யோசிக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. பட் அந்த உடம்பை இன்னொருத்தர்கிட்ட விற்று அந்த உடல் உறுப்புகளை எடுக்கிற வரைக்கும் அதை பார்த்திங்கன்னா உயிரோடு வச்சுக்கிற ஒரு இன்வென்ஷன். எப்படி நான் உங்களுக்கு இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னுமே சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு இறந்து போன உடலுக்கு ஒரு உயிர் கொடுக்கறது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சார் அவர்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அந்த கண்டுபிடிப்பை பார்த்திங்கன்னா நம்ம நாகார்ஜுனா அண்ட் டீம் சௌபின் ஷாகர் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த 2 பேர் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, நல்லா இருக்கே, இந்த ஐடியா நல்லா இருக்கே, நம்ம ஏற்கனவே ஹியூமன் ட்ராஃபிக்கிங் பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கோம். இது இன்னுமே பார்த்திங்கன்னா வைடர் லெவலில் பண்ணால் நம்மளுக்கு இன்னுமே அதிக லாபம் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹியூமன் ட்ராஃபிக்கிங்னா ஒன்றும் கிடையாது, இந்த பாடியெல்லாம் பார்த்திங்கன்னா பாடிங்கிற பாருங்கள். ஸோ இதை கடத்திட்டு போயிட்டு இந்த உடல் உறுப்புகளை விற்கிறது. ஸோ இது பேர் தான் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ட்ராஃபிக். ஸோ ஒரு உயிரோடு இருக்கிற ஒரு ஆளை பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போய் நம்ம இது பண்ணுறத விட இறந்து போன ஒரு ஆளோட ஆர்கன்ஸை எடுத்து விற்கிறதுங்கிறது இன்னுமே ஒரு உசிதமான செயலாக இருக்குன்னு சொல்லிட்டு மேபி நாகார்ஜுனா அவர்கள் பார்த்திங்கன்னா சோபின் ஷாகரை வச்சு ஒரு டீமை உருவாக்கலாம். ஸோ அப்படி அந்த ஒரு ஹார்பரில் அந்த ஒரு பிளேஸில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு திட்டத்தை பார்த்தீங்கன்னா செயல்படுத்துறதுக்காக சத்யராஜ் அவர்களையும் பிரீத்தி அவர்களையும் பார்த்திங்கன்னா உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஃபேன் தியரியாக இருக்குது. அந்த செட்டப்லாம் பார்த்தா சரி, இது ஓகே, இப்போ இதெல்லாம் ஓகே. இப்போ இதுக்குள்ளே எப்படி நம்ம தலைவர் ரஜினி வருவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மாஸ்டர் படம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ மாஸ்டர் பார்த்துருப்போம் அண்ட் சலார் பார்த்துருப்போம். ஸோ இந்த 2 படத்தையும் சேர்த்த மாதிரி தான் இந்த படம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போவே நிறையா நெட்டிசன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
அதாவது ரெண்டுத்துலேயுமே ஒரு காமனான விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே லிவ் தேர் லைஃப். ஹீரோஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வாழ்க்கையை அவங்க பாட்டே ஸ்மூத்தாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. பட் ஒரு பிரச்சனையில் அவங்கள பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு போய் வச்சதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை அவங்க எப்படி மாற்றுறாங்க அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்குள்ள ஒரு காமனான விஷயம். அது இந்த படத்துலையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம லோகேஷ் அவர்கள் பல இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்னா, எனக்கு தளபதி மாதிரி ஒரு படம் பண்ணல. ஏன்னா அவர் சினிமா ஃபீல்டில் அவருக்கு ரொம்பவே பிடிச்ச படங்கிறது தளபதி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எத்தனை வாட்டி அடித்து சொல்லியிருப்பார்னு சொல்லிட்டு நான் தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்களே இன்டர்வியூஸ் ஒரு ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எத்தனையோ இன்டர்வியூஸில் எனக்கு தளபதி தான் என்னோடய ஃபேவரட் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அந்த விதத்தில் தளபதியிலையும் மெயின் கான்செப்ட் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு தான் இதோட ஒரு மையமான கதையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மேஜர் கான்செப்ட் இதுதான். ஸோ இது மேபி இருக்கலாம், இதுதான் கன்ஃபார்ம்னு சொல்ல வரல. ஏன்னா ட்ரெய்லரில் பெருசாக எதுவுமே காட்டல. இது இல்லாமல் வாட்ச் சம்மந்தப்பட்டு சம்வாட் அந்த மாதிரி வச்சு கொண்டு போகலாம். பட் நிறைய ஃபேன் தியரி சொல்கிற விஷயம் இதுதான். ஸோ ஒரு இறந்து போன உடலுக்கு உசுரை கொடுக்கறது இதுதான் பார்த்தீங்கன்னா பல ஃபேன் தியரி சொல்லுது. பட் அது இல்லாமல் அதுக்குள்ளே எப்படி ரஜினி சார் வருவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பை ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ சத்யராஜ் சார் அவர்களும் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் அண்ட் உபேந்திரா சார் இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா அட் த பேக் அவங்க எங்கேஜில் பார்த்தீங்கன்னா மேபி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். இல்லாட்டி நம்ம உபேந்திரா சாரும் ரஜினி சாரும் பார்த்தீங்கன்னா கூலிகளாக இருக்கலாம். ஸோ கூலியாக இருக்கும்போது அவங்களுக்கு ஹெட்டாக வந்து சத்யராஜ் சார் இருந்திருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மும்பையில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை நடந்திருக்கலாம் அவங்க எங்கேஜில். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட் எபிசோடில் அவர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் டானாக இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கூலியாக இருந்தால் அங்கேருந்து அவர் டானா மாதிரி அங்கே பல பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது சத்யராஜ் சாரை ஒரு வேளை இல்லை உனக்கு இந்த வாழ்க்கை வேணாம் நீ போய் நிம்மதியாக வாழுன்னு சொல்லிட்டு மேபி அனுப்பி வச்சிருக்கலாம். ஸோ அப்படி அனுப்பி வச்சதுக்கப்புறம் அங்கேருந்து திருப்பி அவர் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சார் லைஃபுக்குள்ளே வர்றது தான் மேபி ரஜினி சார் இந்த படத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிறதா இருக்கலாம். இனிமேல் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ரொம்ப வளவலன்னு பேசாமல் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு இன்சிடென்ட் ஒரு மும்பையில் பார்த்தீங்கன்னா 1980s 1990s பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை நடக்குது, கூலிகளுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனையை எதிர்த்து நம்ம ரஜினி சாரும் உபேந்திரா சாரும் பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாங்க. அங்கேருந்து ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டராக ஃபார்ம் ஆகுறாங்க. ஃபார்ம் ஆகும்போது சத்யராஜ் சார் வந்து சொல்கிறாரு, இல்லை உனக்கு இது வேணாம், இந்த வாழ்க்கையே வேணாம், நீ போய் அமைதியாக வாழன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஸோ தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்கும்போது தமிழ்நாட்டில் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது சத்யராஜ் சாருக்கே ஒரு பிரச்சனைங்கும் போது நம்ம ரஜினி சார் அங்கேருந்து கிளம்பி வர ஒரு இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கூலி படத்துக்குள்ளே நம்ம ரஜினி சார் வர ஒரு சீனாக இருக்கலாம். சரி, நாகார்ஜுனா சாரும் சோபின் சாரும் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் சத்யராஜ் சாரை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணுற மாதிரி மேபி காட்டலாம். இல்லை நீ இது எங்களுக்காக பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மேபி ஃபேமிலியை வச்சு பார்த்தீங்கன்னா த்ரெட்டன் பண்ணுற மாதிரி காட்டலாம். இல்லை ஸ்ருதிஹாசனை பார்த்தீங்கன்னா கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி காட்டலாம். ஸோ இந்த மாதிரி காமிச்சு நீ எங்களுக்காக கன்ஃபார்ம் இந்த வேலையை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷர் போடும்போது அவரால் அதை தாங்க முடியாமல் அவர் பார்த்தீங்கன்னா அந்த வேலையை ஒரு விருப்பமே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஸ்ருதிஹாசன் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் சரி இவருக்கு நம்ம கூப்பிடுவோம்னு சொல்லிட்டு தேவா அவர்களை கூப்பிடும்போது அங்கேருந்து நம்ம தலைவர் ரஜினி பார்த்தீங்கன்னா இந்த கதைக்குள்ளே வர மாதிரி சீன் அமைச்சிருக்கலாம் லோகேஷ் கனகராஜ் அவர்கள். இப்போ இந்த படத்தில் ஃபஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, இதுக்கப்புறம் கதை எப்படி நகரும் போது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் உள்ளே வந்துட்டார், கதைக்குள்ளே வந்துட்டார். கதைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சாரை பார்த்து எல்லாம் சந்தோஷமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் கேட்குற விஷயம் அதுதான், உன்னை யாரா இங்கே கூப்பிட்டா அப்படின்னு கேட்கும்போது நீ உன்னை நான் இங்கே கூப்பிடவே இல்லையே, நானே இந்த பிரச்சனை சமாளிச்சுப்பேன், உனக்கு தான் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நான் உருவாக்கி கொடுத்துட்டேன்ல, அப்புறம் எதுக்கு நீ இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஒரு சங்கடத்தில் அவர் கேட்கலாம். இந்த பிரச்சனைலாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா சரி இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட ரெஸ்கியூ பண்ணி மேபி அவரோட தேவா மேன்ஷனில் போய் தங்க வைக்கலாம். தங்க வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சத்யராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா சரி நம்மளும் இந்த இடத்துல எப்படியே தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆளுகளை கொல்ல ட்ரை பண்ணும்போது சத்யராஜ் அவர்களை பார்த்தீங்கன்னா சம்வாட் ஏதோ பண்ணிடுறாங்க. ஸோ சத்யராஜ் அவர்கள் திருப்பி தேவா மேன்ஷனுக்கு வரலங்கிறத தெரிஞ்ச உடனே திருப்பி தேவா அந்த இடத்துக்கு போகும்போது தெரிய வருது சத்யராஜ் அவர்களுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி தெரிய வரும்போது தான் அப்போ அவருக்கு என்ன நடந்துச்சு நம்ம தெரியணும். ஸோ அவர் ஃபேமிலியை நம்ம ரெஸ்கியூ பண்ணியாச்சு. ஸோ அவருக்கு என்ன நடந்துச்சு நம்மளுக்கு இப்போ தெரியணும் இல்லையா. ஸோ அவரை எப்படியாச்சும் நம்ம காப்பாற்றணும், என்னோடய ஃப்ரெண்டை நான் காப்பாற்றணுங்கிறதுக்காக தேவா அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்பருக்குள்ளே இறங்குறாரு. அங்கே இறங்கி அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நடக்கிற அவர் பண்ணுற சம்பவங்கள் தான் பார்த்தீங்கன்னா
அதுக்கப்புறம் வரப்போகிற கூலி படமாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு ஃபேன் தியரி. இது நான் எழுதுகிற கதை கிடையாது, லோகேஷ் கதை எழுதுகிற கதையாகவும் இருக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. பட் இன்டர்நெட்டில் பரவலாக வந்துக்கிட்டு இருந்த ஒரு கதை தான் இது. ஸோ இது கேட்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. மேபி நான் நரேட் பண்ண விதம் உங்களுக்கு மேபி புரியாமல் இருந்திருக்கலாம். பட் இது நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தீங்கன்னா பரவாயில்லப்பா, ஓரளவுக்கு லாஜிக்கலாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். சரி, எல்லாம் ஓகே. இந்த கதைக்கும் எல்சியுக்கும் என்ன சம்மந்தமாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நாளைக்கான வீடியோ. ஸோ அப்போ இன்றைக்கான வீடியோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோ. கூலி படத்தோட ஸ்டோரி, கூலி படத்தோட உடனே நினைவாக இருக்கலாம். அந்த கூலி படத்தோட அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்க்குள்ளே தலைவர் ரஜினி அவர்கள் எப்படி உள்ளே வரலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோவாக இருந்துச்சு. சரி, இப்போ நீங்கள் நாகார்ஜுன கேரக்டருக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க, தயால் கேரக்டருக்கு கொடுத்துட்டீங்க, எல்லா கேரக்டருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டீங்க. அமீர் கான் கேரக்டர் எதுக்கு உள்ளே வராரு அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா கதையிலே பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டு. ஸோ அமீர் கான் சார் அவர்கள் எதுக்கு கதைக்குள்ளே வராரு அப்படிங்கிறது மேபி நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது. ஸோ அந்த தாஹா கேரக்டர் அப்படி என்ன தான் பண்ண போய் லாஸ்ட் மினிட்லாம் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் கடைசி ஒரு 10 to 15 minutes அந்த மாதிரி தான் அந்த கேரக்டர் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி லோகேஷ் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒருவேளை அந்த கேரக்டர் தான் மேபி எல்சி இம்பேக்ட் கேரக்டராக இருக்குமா அப்படிங்கிறது தான் நாளைக்கான வீடியோவாக இருக்க போகுது. ஸோ நாளைக்கான வீடியோ அந்த எல்சியூ எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, அண்ட் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்போ நாளைக்கான வீடியோவை மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். நாளைக்கு தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோ, த கூலி இன்டு எல்சியூ. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். நன்றி. என்னடா நடக்குதுங்க? ஒருத்தன் கூட ஃபோன் எடுக்க மாட்டீங்க. உள்ள வந்து அவனை முடிச்சிங்களா இல்லையா? முடிச்சிடலாமா?